Hello everyone, welcome back to English Buddy Talks in Tamil. இன்னைக்கு நம்ம Uncle Tom's Cabin நாவலுடைய summary 11 and 12 இன்னைக்கு தமிழ்ல பார்க்கலாம். ஸோ சம்மரி சாப்டர் 11 எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கென்டக்கி ஹோட்டல், அதாவது அந்த ஜார்ஜ் வந்து தப்பிச்சு போனான் இல்லையா, ஸோ அந்த இடத்துல சம்மரி of chapter 11 start ஆகுது. In a small town, Kentucky hotel, a stranger inspects a poster. Inspect அப்படின்னா வந்து பார்க்குறாரு, என்ன ஒரு போஸ்டர் பார்க்குறாரு அப்படின்னா கென்டக்கி ஹோட்டலில் அட்வர்டைசிங் அ ரிவார்ட் ஃபார் அ ரன்அவே ஸ்லேவ். ஸோ ஒரு ஸ்லேவ் வந்து ஓடி போயிட்டான், அவனுக்காக அவனை தேடி வந்து கொடுக்குறவங்களுக்கு ஒரு ரிவார்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போஸ்டர் வந்து சொல்லுது. அதில் என்ன இருக்குதுன்னா வாண்டட் ஜார்ஜை எப்படி வந்து பிடிச்சி கொடுக்கலாம் அப்படின்னா டெட் ஆர் அலைவ், அதாவது பிணமாகவோ உயிரோடவோ பிடிச்சி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டிருக்கு. ஸோ ஒன் ஆஃப் த கென்டக்கியன்ஸ் அப்படின்னா இப்போ வந்து அந்த ஊரை சேர்ந்தவங்கள அந்த ஊர் பேர் சொல்லுவாங்க இல்லையா, தமிழியன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கென்டக்கியன்ஸ் அதில் வந்து ஒருத்தவர் அந்த போஸ்டரை பார்க்குறவர் சொல்றாரு என்னன்னா, இஃப் ஸ்லேவ்ஸ் ஆர் ட்ரீட்டட் வெல், ஸ்லேவ்ஸை சரியான முறையில் ட்ரீட் பண்ணி இருந்தாங்கன்னா தே won't run away, அவங்க ஓடி போயிருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஸோ he has no sympathy for the man offering this reward. ஸோ இந்த ரிவார்டை கொடுக்குறவங்களுக்காகலாம் நம்ம இறக்கப்படக்கூடாது, அவங்களுக்காக நம்ம எந்த ஒரு ஃபேவரும் செய்யக்கூடாது, உதவி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரேஞ்சர் நிற்கிறார் இல்லையா, அந்த ஸ்ட்ரேஞ்சர் யார் அப்படின்னா த ஃபேக்ட்ரி ஓனர் ஃபார் ஹூம் எலைசாஸ் ஹஸ்பண்ட் ஒன்ஸ் ஒர்க். ஸோ எலைசாவோடைய ஹஸ்பண்ட் தானே இப்போ ஓடி வந்துட்டான் இல்லையா, ஸோ அவனோட ஹஸ்பண்ட் வந்து முன்னாடி ஒரு ஒர்க் பண்ணியிருப்பான், அந்த ஃபேக்ட்ரி ஓனர் தான் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிற அந்த ஸ்ட்ரேஞ்சர். ஸோ ஹீ அக்ரீஸ், அவர் ஒத்துக்கிறாரு, என்ன ஒத்துக்கிறாருன்னா அக்ரீஸ் அண்ட் சேஸ், என்ன சொல்றாரு, ஹீ நோஸ் திஸ் எஸ்கேப்பர். யார் அந்த எஸ்கேப்பர், ஓடி வந்தது யாரு அப்படின்னா இட் இஸ் ஜார்ஜ் ஹாரிஸ். ஸோ அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்தது அட் தட் பாயிண்ட் அனதர் ஸ்ட்ரேஞ்சர். ஸோ அந்த இடத்துக்குள்ள இன்னொரு ஸ்ட்ரேஞ்சர் வர்றாரு. அதாவது யார் அந்த ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னா லாட்டினோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர். அந்த லாட்டினோ அப்படிங்கிறது வேற யாரும் இல்லை, ஜார்ஜ் ஹாரிஸ் தான். இந்த ஓடி வந்தாலே அந்த ஸ்லேவ், அந்த ஜார்ஜ் ஹாரிஸ் டிஸ்கைஸ்னா மாறு வேஷத்துல வர்றான். மாறு வேஷத்துல என்ன பேரோட வந்து வரான் உள்ள அப்படின்னா லாட்டினோ அப்படிங்கிற பேரோட வரான். என்டர்ஸ் வித் அனதர் ஸ்லேவ் நேம்ட் ஜிம். ஸோ இன்னொரு ஸ்லேவோட தான் அவன் உள்ள வாரான். அந்த ஸ்லேவோட நேம் என்னன்னா ஜிம். ஹீ லுக்ஸ் அட் த போஸ்டர். ஸோ அவனை அந்த போஸ்டரை வந்து அவன் போஸ்டர் வந்து யாருன்னா அவனை தான் தேடி அந்த போஸ்டரை இருக்கு, ஓகேவா. ஸோ ஆனால் யதார்த்தமாக அவன் பார்க்குறான், அங்கே ஒரு ரூம் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துட்டு ரெண்ட்ஸ் அ ரூம், தென் கால்ஸ் வில்சன் இன் ஃபார் சம் வேர்ட்ஸ் இன் ப்ரைவேட்னா தனிமையாக வந்து பேசுறதுக்கு அங்கே வில்சன் ஒருத்தவர் இருக்காரு, அதை வந்து அவரை கொஞ்சம் தனியாக கூப்பிட்டு அவங்ககிட்ட தனியாக ஏதோ பேசுகிறான். he tells வில்சன் கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா அவனோட ஸ்டோரி. he tells வில்சன் his story. ஜார்ஜ் ஓல்டு சிஸ்டர், இந்த ஓடி வந்தா இல்லையா இந்த ஜார்ஜ், அவனோட ஓல்டர் சிஸ்டர், அவங்களோட மூத்த அக்காவை வந்து அவனோட மாஸ்டர், ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து ஸ்லேவ் ஃபேமிலி தானே, வாஸ் பீட்டன் பை தேயர் மாஸ்டர். ஸோ அவளோட அக்காவை அவளுடைய ஓனர் வந்து ரொம்ப கொடூரமான முறையில் வந்துட்டு அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சோல்டு டு அ ட்ரேடட் அப்படின்னா அந்த ஸ்லேவ் எல்லாம் வாங்குவாங்க இல்லையா, அந்த ஸ்லேவ் வியாபாரி கிட்ட கொடுத்துட்டாங்க. அதுவும் டு பி டேக்கன் டு நியூ ஓர்லியன். ஸோ ஓர்லான் அப்படிங்கிற இடத்துக்கு அவளை கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லி காமிக்கிறான். அடுத்து ஜார்ஜ் ஹாஸ் கம் பேக் டு கென்டக்கி வித் ஜிம். ஸோ இவன் என்ன சொல்கிறான், அதனால தான் நான் வந்து இந்த கென்டக்கிக்கு இந்த ஜிம் என்கிறவனோட வந்திருக்கேன். அவன் யார் அப்படின்னா அனதர் எஸ்கேப்டு ஸ்லேவ். ஸோ அந்த ஜிம்ங்கிறவனும் ஒரு எஸ்கேப்பான ஸ்லேவ் தான். ஹூ இஸ் கோயிங் டு ட்ரை டு ஃப்ரீ ஹிஸ் ஓல்டு மதர். ஸோ அவன் எதுக்காக எஸ்கேப் ஆகி ஓடி வந்திருக்கான் அப்படின்னா அவனுடைய வயசான அம்மாவை வந்து அவங்களும் ஒரு ஸ்லேவா யார்கிட்டயும் இருக்காங்க, அவங்களை வந்து ஃப்ரீ பண்ண, அதாவது விடுதலை பண்றதுக்கு அவனு வந்திருக்கான். வில்சன் லென்ஸ் அப்படின்னா கடன் கொடுக்கறது தான் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வில்சன் வந்து ஜார்ஜுக்கு வந்து ஒரு சில சம் அமௌண்ட், கொஞ்சம் மணி வந்து கடன் கொடுக்குறான். லென்ஸ் ஜார்ஜ் சம் மணி.
அண்ட் விஷஸ் ஹிம் லக். ஓகே, உனக்கு வந்து நல்லது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து விஷ் பண்றான் அவனுக்காக. ஓகேவா? அடுத்தது ஜார்ஜ் இஸ் ஆர்ம்ட் வித் பிஸ்டல்ஸ். ஸோ ஜார்ஜ் வந்து என்ன செய்யறான் அப்படின்னா அங்கிருந்து போகும்போது அவன்கிட்ட ஒரு பிஸ்டல், அதாவது கன்னுன்னு சொல்லுவாங்க, அவன்கிட்ட வந்து ஒரு பிஸ்டல் இருக்கு. அண்ட் சேஸ் த ஸ்லேவ் கேச்சர்ஸ் வில் நெவர் டேக் ஹிம் அலைவ். ஸோ எதுக்காக அவன் வந்து பிஸ்டல் கொண்டு போறான் அப்படின்னா, ஒருவேளை அவன் வந்து பிடிபட்டுட்டான் அப்படிங்கும்போது அவனை காப்பாத்திக்கிறதுக்காக. ஏன் அப்படின்னா ஒருவேளை அந்த ஸ்லேவ் கேச்சர்ஸ், அதாவது இந்த ஸ்லேவை எல்லாம் பிடிக்கிறதுக்கு வராங்க இல்லையா, தப்பிச்சு போறவங்களை, அவங்க வந்து ஒருவேளை இவங்களை பிடிச்சிட்டாலும் அவங்கள வந்து உயிரோட கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ வில் நெவர் டேக் ஹிம் அலைவ். அவனை வந்து உயிரோட கொண்டு போக வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால அவன் தற்காப்புக்காக எடுத்துட்டு போறான். அடுத்து சாப்டர் 12. சாப்டர் 12 சம்மரி எங்க போகுது அப்படின்னா டாம்ஸ் பிளைட். அதாவது பிளைட் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்ட்ரகிள், அதாவது அவனுடைய கஷ்டங்களை வந்து சொல்ற மாதிரி ஒரு இடத்துக்கு போகுது. ஸோ எங்க டாம்ஸோட ஸ்டோரி எங்க இப்போ வந்து கண்டினியூ ஆகுது அப்படின்னா, டாம்ஸ் வந்து விலைக்கு, ஹேலி வந்து விலைக்கு வாங்கிட்டாலே அவன் வாங்கிட்டு அவன் வந்து சவுத் வேர்டு, அதாவது அவன் வந்து தெற்கு பக்கத்தை நோக்கி வந்து அவன் ஜர்னி பண்றான். ஓகேவா? ஹேலி அட்டெண்ட்ஸ் அன் எஸ்டேட் சேல் வேர் ஹி பைஸ் 3 ஸ்லேவ். ஸோ இப்போ வந்து சில இடங்கள்ல வந்து காய்கறிகளை எல்லாம் வந்து ஒரு இடங்கள்ல வந்து ஒரு சந்தை மாதிரி விற்கிற மாதிரி ஸ்லேவ்ஸை வந்து விற்கிற இடத்த வந்து எஸ்டேட் சேல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எஸ்டேட் சேல்ல அவன் வந்து 3 ஸ்லேவ்ஸை வந்து வாங்குறான். இன்க்ளூடிங் யாரெல்லாம் அந்த ஸ்லேவ்ஸ்ல இருக்காங்கன்னா, a boy named Albert அப்படிங்கிற ஒரு பையனை வாங்குறான், whose mother is devastated because Hallie refuses to buy her. ஸோ ஒரு பாயை வாங்குறான் இல்லையா, அந்த பாயோடைய அம்மா வந்து அவன் வந்து அந்த பையனை வந்து அவனை மட்டும் விலைக்கு வாங்கிட்டு அவளை வந்து வாங்காததுனால அப்ப வந்து அம்மா மகனும் பிரிங்கிறான் இல்லையா, அதனால அவன் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடான். ஏன் அப்படின்னா ஹாலி வந்து அம்மாவாசை வந்து வாங்கல, வெறும் மகனை மட்டும் வாங்கிக்கிட்டு போறான். அப்புறம் வந்து அனதர் பர்ச்சேஸ் யாரை வந்து வாங்குறான் அப்படின்னா ஜான் அப்படிங்கிற இன்னொரு ஸ்லேவை வாங்குறான். அவர் வந்து ஒரு 30-year-old man who must leave his wife without saying why. ஸோ அடுத்தது ஒரு 30 வயசு ஓல்டு மேன் வாங்குறான் விலைக்கு. அது அவங்க வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப். ஸோ அதுல ஒய்ஃபை விட்டுட்டு ஹஸ்பண்டை மட்டும் விலைக்கு வாங்குறான். ஈவன் அவங்க வந்து ஒய்ஃப் கிட்ட குட் பாய்னு கூட சொல்ல விடாத அளவுக்கு பிடிச்சி இழுத்துட்டு போறான். ஹாலி டேக்ஸ் ஹிஸ் ஸ்லேவ்ஸ் அபோர்ட் ஆன் ஓஹியோ ரிவர் போட். ஸோ ஓஹியோ அப்படிங்கிற ரிவர் போட்ல அந்த ஸ்லேவ்ஸை வந்து கூட்டிட்டு கிளம்புறான். வேர் தே ஆர் கெப்ட் இன் செயின்ஸ் வித் ஃப்ரைட். ஸோ அவங்க எல்லாரையும் செயின்ல கட்டி போட்டு வச்சிருக்கான். அபவ் தம், எல்லாத்துக்கும் மேலன்னா குரூப் ஆஃப் ஒயிட் டிராவலர்ஸ் டிஸ்கஸ் ஸ்லேவரி. ஸோ இது எல்லாத்துக்கும் மேல என்ன ஆகுது அப்படின்னா, அங்க சில ஒயிட் பீப்புள் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஸ்லேவரி, இந்த அடிமைத்தனத்தை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த ஹேலி இருக்கான் இல்லையா, இவன் வந்து he also brings about a young woman and her infant. அவன் வந்து ஒரு அம்மா, ஒரு பிள்ளை, ஒரு இன்ஃபண்ட், ஒரு குழந்தை, அந்த குழந்தையோடைய யங் உமன், ஒரு சின்ன வயசு ஒரு இளம் பெண், அவங்களையும் அவன் வந்து வாங்குறான். whom he has bought through an agent. அவங்கள இன்னொரு ஏஜென்ட் மூலமா வாங்கியிருக்கான். that evening, அதே ஈவினிங்லயே என்ன பண்றான் அப்படின்னா, ஹாலி செல்ஸ் ஹெர் பேபி டு அனதர் பேசஞ்சர். அந்த போட்டுக்குள்ளேயே இன்னொரு பேசஞ்சர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு குழந்தைய மட்டும் வித்துறான். ஸோ இதை வந்து அந்த அம்மாவால தாங்க முடியல. ஸோ டாம் tries to comfort the mother. கம்ஃபர்ட்னா அவளுக்கு வந்து ஆறுதல் சொல்ல முயற்சி பண்றான். பட் she is inconsolable. அவள் வந்து ஆறுதல் அடையல. that night என்ன ஆகுதுன்னா, டாம் awakens to see her run past him. எந்திரிச்சு பார்க்கும்போது அவளை கடந்துட்டு ஒரு பொண்ணு ஓடி போறா. என்ன ஆகுறா அப்படின்னா, and jump overboard to her death. அவ என்ன பண்றா, அந்த ரிவர் போட்ல இருந்து ஜம்ப் பண்ணி அவ வந்து ஒரு ரிவருக்குள்ள விழுந்துரா. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, she died. அவ வந்து இறந்துரா. ஹாலி regards this as bad luck. bad luck அப்படின்னா இதை வந்து ஒரு கெட்ட சகுனமா வந்து ஹாலி வந்து ரிகார்ட்ஸ்னா கன்சிடர், அந்த மாதிரி நினைக்கிறான். இதோட சாப்டர் 12 ஸ்டோரி வந்து இந்த சம்மரி முடியுது. சாப்டர் 13 அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.